Hi guys and guys. வணக்கம் நேயர்களே. Welcome back to my video. So இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா 10 dreams that have meaning. To make a move to a town that's right for me. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் மர்மமாக இருக்கு. அதுல ஒண்ணுதான் கனவு. அந்த கனவு ஏன் வருது இல்லை ஏதாச்சும் நமக்கு சொல்ல வருதான்னு நிறையா குழப்பங்கள் இருக்கு. அது போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க கனவுக்குள்ள போயிடலாம். உங்க கனவுல தண்ணி இல்லை தண்ணி சார்ந்த இடங்கள், ஸோ அந்த தண்ணி காமா இருந்துச்சுன்னா உங்க எமோஷன் காமா இருக்கிறதோ இல்லை சுனாமி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது உங்க மைண்ட்ல இதெல்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியில வர முயற்சி பண்ணணும். அடுத்தது உங்க கனவுல கடவுளோ இல்லை நீங்க கோயிலுக்கு போற மாதிரி ட்ரீம் வந்துச்சுன்னா அது சாதாரண நினச்சி விட்டுறீங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வருது. மெசேஜ்னு சொல்றதோட அது ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். ஸோ அது நீங்க தைரியமா இருக்கணும், சேலஞ்சஸை தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ற மெசேஜ். அடுத்தது உங்க கனவுல செத்து போனவங்க யாராச்சும், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம், உங்க கனவுல வராங்க அப்படின்னா ஒன்று நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்போ தேவைன்றதை பார்த்துட்டு அவங்களே வராங்க. நீங்க கனவு காணக்கப்புறம் என்ன நிலைமையில இருக்கீங்கன்ற பொறுத்து தான். நீங்க கனவு காணக்கு சந்தோஷமான நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹீல் ஆயிருக்கீங்கன்னு இருப்போமா. அதாவது அவங்க உங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதுவே கனவு காணக்கத்து உங்களுக்கு சோகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே இல்லை கேர்ள்ஸ்ல ஃபீல் பண்றதாகும். அப்புறம் இந்த கனவு எல்லாருக்குமே வந்திருக்கும். மலையிலேருந்து கீழே வர்ற மாதிரி திடீர்னு ஜர்க் கொடுக்கும். அது என்ன சொல்ல வருது தெரியும். இது 3 விஷயத்த சொல்லுது. ஒன்று, நீங்கள் லைஃப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுது. இன்னொன்று, நீங்கள் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை லைஃப்பில் எங்கேயாச்சும் இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா அது சொல்லுது. அண்ட் தென் இன்னொன்று, ஏதோ ஒன்றுத்துல உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் போகுதுன்னு சொல்லுது. சூப்பர். அப்புறம் ஒரு ஜர்க்கு விட்டு எழுதிருப்போம். அது ஏன் தெரியுமா, உங்கள் பிரெயின் நம்ம உண்மையாலே கீழே விடுறோமோன்னு நினச்சி தடுக்க தான் நம்ம எழுப்பி விட்டுருக்கோம். கனவுல ஸ்னேக் வந்திருக்கா? எனக்கு நிறைய தடவை ஸ்னேக். நம்ம கூட யாராச்சும் ட்ரெஸ் பத்தியா இருப்பாங்க, அவங்கள சொல்லுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்மளுக்கே தெரியாத ஒரு பயம் இருக்கும், அதையும் மீட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஓல்ட் செல்ஃப்ல இருந்து எவால்வ் ஆடுறத சொல்லுது. அப்புறம் அதே கனவுல பாம்பு உங்களை கடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா யாரோ உங்களை பிட்ரே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நீங்க அவங்க நம்புறீங்க, அது சொல்லுது. அப்புறம் நீங்க தொலைச்சு போற மாதிரி கனவு வந்திருக்கா? ஒரு 3 விஷயத்த குடிக்குது. நீங்க ராங் டிசிஷன் எடுத்துருவீங்களோன்னு பயப்படுறத அந்த ட்ரீம் காமிக்கிட்டு. அண்ட் 2வது, வாழ்க்கையில இருக்கிற கன்ஃபியூஷன், அதாவது கரியரா இருக்கட்டும் கோல்ஸா இருக்கட்டும் இல்லை எது வேணாலும் இருக்கட்டும், அவங்க கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இது வருமா. ஒரு டைரக்ஷனே இல்லாம லைஃப்ல போயிட்டு இருக்கிறது, அதையும் இது. Hi guys.